அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரோஜா. நான் ஒரு திருநங்கை. எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா எங்களை வளர்த்தாங்க. இப்போ சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 18 வயசில் இந்த மாதிரி எனக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறம் 14 வயசில் நான் சர்ஜரிங் பண்ணேன். சர்ஜரிங் பண்ணிவிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன். அப்போ எங்கள் அம்மா ஏற்றுக்கலை, எங்கள் கூட பிறந்த சகோதரிங்க யாருமே ஏற்றுக்கலை. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா வாழ்க்கையில் பெரிய விஷயம் என்ன ஒன்றா சாப்பாடு கிடைக்கல. இந்த மாதிரி என்னை ஏற்றுக்கங்க, நான் வீட்டில் இருக்கிறேம்மா, உங்களோட லாஸ்ட் வரையும் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அவங்க ஏற்றுக்கல. எங்கள் சொந்த பந்தம் யாருமே கூட ஏற்றுக்கல. நானாக முயற்சி பண்ணி ஒரு வீடு வாடகை பிடிச்சி, அப்புறம் நானாக என்னோட ஒவ்வொரு விஷயத்தையுமே கொண்டு சமுதாயத்தில் சரி நம்ம ஏன் இப்படி இருக்கணும், நம்மளை ஏன் எல்லோரும் நம்ம வீட்டில் ஒதுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். நம்ம எல்லாரையும் மாதிரி எல்லா திருநங்கைகள் மாதிரியும் நம்மளும் நம்மளோட ஒர்க்கிங்கை வேறு மாதிரி கொண்டு போகக்கூடாது. எனக்கு சின்னதுலேருந்து டான்ஸு, இந்த மாதிரி நடிப்பு இதெல்லாம் போகணுன்னு ரொம்ப ஒரு ஆர்வம். ஆனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு திருநங்கையாக இருக்கனால எல்லா இடத்துலையுமே என்னை நிராகரிக்கப்பட்டுட்டாங்க. நிறைய இடத்துல நான் போனேன், நிறைய ஏவிஎம் ஸ்டுடியோ போனேன், நிறைய இடத்துல நான் நடிக்கணும், என்னோட திறமைகள் எல்லாம் காட்டணும். திருநங்கையாக இருக்கிறன்றனால தான் என்னை ஒதுக்குனாங்க. எல்லாத்தையுமே நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். அப்போ தான் டிக்டாக்ன்ற ஒரு ஆப் ஒன்று வந்தது. அந்த ஆப்பில் என்ன நான் முதல்ல அறிமுகப்படுத்திக்கிட்டேன். எப்படி அறிமுகப்படுத்தினேன்னா, ரோட்டில் போய் டான்ஸ் ஆடுற மாதிரி, அப்புறம் நிறைய ஃபன் பண்ணி நிறைய டான்ஸ் பண்ணி மக்களின் மனதில் டிக்டாக் ரோஜான்ட்டு அப்படியே நான் இடம் பிடிச்சிட்டேன். நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய சப்போர்ட்டு. என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. உங்கள் வீடியோஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு கவலையெல்லாம் மறக்குது, எனக்கு கவலையே இல்லை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ தான் இடையில நான் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவேன். ஏதாவது அவங்களுக்கு துணிமணி வாங்கி தருவேன், இல்லை நான் சாப்பாடு வாங்கி தருவேன். சின்ன சின்ன ஹெல்ப்பு தான், ரொம்ப பெரிய ஹெல்ப்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு இருசக்கர சைக்கிள் வழங்கப்பட்டிருக்கு நம்ம சேனலில். கால் நடக்க முடியாதவங்களுக்கு செயற்கை கால் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறோம். நான் பட்ட கஷ்டம், நான் பசி பட்னிமா வேதனையாக நான் அனுபவிச்ச ஒவ்வொரு நொடியுமே கண்ணீரோட வர மக்களுங்களுக்கு நம்ம ஏதாவது முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்யணும்னு அப்படியே ஆரம்பிச்சது தான் திருநங்கை ரோஜாம்மா யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். நிறையா துறையில் நான் போய் சாதிச்சு இன்னும் மக்களுங்களுக்கு அதிகமாக இன்னும் நான் செய்யணுன்ட்டு என்னோட விருப்பம்.